இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க இன்னைக்கு. நான் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிரியாக ஒருத்தரை வச்சுருப்பீங்க இல்லையா? நீங்கள் யார் கூட சண்டை போடுவீங்க? நான் வந்து நீங்கள் வந்து ஜனவரி மாதம் வரீங்க. ஜனவரி மாதம் வந்தவங்க அதுக்கு முன்னாடி கடந்த கால ஆண்டுகளில் இருந்தவரோட சண்டை போடுவீங்களா? இனிமே 2026 வரப்போகிறவரோட சண்டை போடுவீங்களா? சார் இது சரியான கேள்விதான் சார். இல்ல நான் என்ன கேட்டேன்னா இல்ல நான் என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க முன்னாடி இருந்தவங்களோட தான் சார் முன்னாடி இருந்தவங்களோட தான் சண்டை போடுவீங்க. முன்னாடி இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு ஈழத்துல மக்களை கொண்டு குவிச்சவங்க தான் என்னுடைய எதிரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்களோட போய் உட்கார்ந்து பேசிட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. சங்கிகள் சகத்தோழனா மாறிட்டாங்க. இந்த மண்ணையும் மக்களையும் கொண்டு சங்கிகளோட சகத்தோழனா அவர் தானே சொன்னாரு. அவர் தானே சொன்னாரு சங்கி என்றால் சகத்தோழன் அர்த்தம்னு சொன்னாரு. பார்ப்பான் அனைத்தையும் சமமாக பார்ப்பான்னு அவர் தான் சொன்னாரு. நாங்க சொல்லலையே. அப்போ கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க பிரட்டி பேசுறது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. நீங்க யாருக்காக நீங்க மாத்தி மாத்தி கட்டமைச்சுக்கிட்டு இருக்கீங்க, மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க திமுகவை தான் எதிர்க்கிறேன்னு சொல்லி வந்தீங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு எப்படி திடீர்னு முதல்ல ஒன்னதான் எதிர்ப்பேன்னா அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப உங்களை கையாளக்கூடியது யாரு?